மோகினி, போதும், இதோட நிறுத்திக்கலாம். இப்பதான் பானை நம்ம கிட்ட வந்துருச்சுல, இதோட நிறுத்திக்கோ. இந்த பானையோட முடிச்சுக்கோ. அம்மா, மறுபடியும் ஒரு பாவத்தை பண்ணணுமா? ஏற்கனவே நம்ம தலையில நிறைய பாவத்தை ஏத்திருக்கோம். எத்தனை பேரை பலி கொடுத்திருக்கோம். அந்த பொம்பளையும் கொன்னுட்டோம். என்னோட புருஷனை வேற. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் தங்கச்சி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சூன்யக்காரி ஆகணுங்கிறதுக்காக அவனையும் பலி கொடுத்துட்டேன். அப்புறம் என்னோட எல்லா பாவத்திலையும் நீங்களும் எனக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுத்திருக்கீங்க. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இப்படி வித்தியாசமா பேசுற? அது இந்த மொத்த பாவத்தையும் நாம மட்டும் ஏன் ஏத்துக்கணும்? சில பாவத்தை நாம மத்தவங்க தலையிலயும் ஏத்தி விட்டுறலாம்ல. அதாவது மத்த பாவத்தை சில பேரை செய்ய வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? அது என்னன்னா, இந்த சீமா இருக்கால, அவளுக்கு அவ கடவுள் மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. அவ என்ன தெரியுமா சொல்லுவா? அவளோட கடவுள் இருக்காருல்ல, அவர் தான் எல்லாத்தையும் ஆளுவாராம், எல்லாத்தையும் பாதுகாக்கிறவராம். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த பானையில இருக்கிற ஒரு மனுஷனோட உயிரை அவர்கிட்டயே விட்டுட்டு அவர் அதை அழிக்கிறாரா இல்லையான்னு நம்ம ஒதுங்கி நின்னு பாப்போமே. சரியாம்மா? அவர் இதை அழிக்கிறாரா இல்லையான்னு நாம ஓரமா இருந்து பார்க்கலாம். ஆமா, நீங்க எல்லாரையும் நல்லபடியா கவனிங்க. நான் ஏதோ இப்ப வந்துடுறேன். அந்த சூனியக்காரிகிட்ட இருந்து எவ்வளவுதான் விலகி போகலான்னு நினைக்கிறோமோ, அவ அவ்வளவு தூரம் நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அம்மனோட சந்நிதியில இருக்கணும் நம்ம சந்தோஷப்படுறதா, இல்ல அவ பானையை பறிச்சுட்டு போயிட்டாளேன்னு வருத்தப்படுறதா? அந்த பானைக்குள்ள யாரோட உயிர் போராடுதுன்னே தெரியலையே. உமானி, இப்போ அந்த மண்பானை மோகினியோட கைக்கு போயிடுச்சு. அத துருப்புச்சீட்டா வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா நாம இப்ப இருக்கிற இந்த நிலைமையில அந்த மண்பானைய அவகிட்ட விட்டு வைக்கவும் முடியாது. அதே நேரம் நம்ம எல்லாரோட உயிரையும் அவகிட்ட கொடுக்கவும் முடியாது. சீமா, நான் தோத்து போயிட்டேன். இந்த அளவுக்கு போராடியும் அவகிட்ட நம்ம எல்லாரும் தோத்து போயிட்டோம். இங்க பாரு சீமா, நீ தைரியமா இருமா. இந்த பிரச்சனை எவ்வளவு மோசமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நாம நிதானமா யோசிச்சாதான் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். நான் சொல்றதை கேளுமா. இப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற நேரம் இல்ல. நாம நிதானமா யோசனை பண்ண வேண்டிய நேரம். இப்ப புத்திசாலித்தனமா அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். வாமா, எழுந்துரு. சுவாமிஜி, பேரு புகழ் அப்புறம் பணம் கிடைக்கும். பாத்தியா, எங்களோட மேரிட் லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். விளையாடாதீங்க சுவாமிஜி, மறுபடியும் யோசிமா. இல்ல பெரியத்த, நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். எனக்கு ஒரு வழியும் தெரியல. நாம எப்படியாவது அந்த மண்பானையை மோகினி கிட்ட இருந்து திரும்ப வாங்கி ஆகணும். ஆனா எப்படி? அப்போ உன் முடிவை நீ எடுத்துட்ட. எங்க பேச்ச நீ கேட்க போறதில்ல இல்ல? பரவாயில்ல சீமா, உன்னோட இந்த பதில நான் மோகினி கிட்ட போய் சொல்லிடுறேன். அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. மோகினி அந்த பானைய உடைச்சிருவா. இல்ல வேண்டாம்,
நில்லுங்க. என்ன ஓ முடிவை மாத்திக்கிட்டியா என்ன? எதுவா இருந்தா என்ன, இப்ப மோகினியோட விளையாட்டு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லத்தான் நான் வந்தேன். விளையாட்டம்? என்ன விளையாட்டு? ரொம்ப பெரிய விளையாட்டு. நீங்க எல்லாரும் இது நாள் வரைக்கும் மனுஷங்க நடனமாடி தானே நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு தான் நீங்க எல்லாரும் முதல் முறையா சூனியக்காரங்க ஆடி பாப்பீங்க. ஆனா பாவம், உங்களாலதான் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பூஜை ரூமை விட்டு நீங்க வர விரும்பலையே. பரவாயில்ல, அங்க ஒரு ஜன்னல் இருக்குல்ல, அது வழியா பாருங்க. அங்க நின்னு பார்த்தா தெரியும். அட, ஏன் இப்படி கண்ணை உருட்டி உருட்டி என்ன மறைச்சு பாக்குறீங்க? அங்க போய் பாருங்க. இனிமேதான் விளையாட்டே ஆரம்பிக்க போகுது. சீமா, மோகினி அங்க நிக்கிறா. ஆனா பணம் எங்க போச்சு? என்னாச்சு சீமா? பானையவா தேடுற? அப்ப நீ ஏன் ஒரு வேலை செய்யக்கூடாது? இந்த கதவை தாண்டி வெளியே வா. நீ ஏன் வந்து அந்த பானையை எடுத்துக்கோ. வேண்டாம் சீமா, அவ பேச்ச நிச்சயமா நீ கேட்காத. அட, என்னாச்சு? பயந்து போயிட்டியா? பதில் சொல்லு சீமா. சொல்லி விண்ணின்ற ஆணையிட்டதோ, நீ கத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன். ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமித்தேன். நீ கத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன். ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமித்தேன். ஜில் 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 மனசெல்லாம் ஜில். நன்னாரே 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 நன்னாரே. விண்மேகம் விண்மேகம் முட்ட சீமா, நீ என்ன வேணும்னாலும் பண்ணுமா, ஆனா நீ இதை தாண்டி போயிடாத. ஆனா பெரியத்த, அதை எடுக்கிறதுக்கு இதை தாண்டி நான் போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை. இப்ப நாங்க போறேன். நான் மோகினியை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிக்கணும். நான் உன்னை விட மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம் பெரியத்த. எங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க யாருமே இதை தாண்டி வெளியே வரவே கூடாது. கிளி 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 ஹா 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 ஹா
வேண்டாம் சீமா, நீ போகாத. சொன்னா கேளுமா. தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க அத்தை. மோகினி நிச்சயமா நம்மள பழிவாங்க நினைப்பா. நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காக இன்னொருத்தர் என்ன வேணாலும் செய்வோங்கிற விஷயத்தை அவ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. அதுவும் இல்லாம அவகிட்ட அந்த பானை வேற மாட்டி இருக்கு. அதை வச்சு நம்மள பழிவாங்க நினைக்கிறா. அதனால நாம அவளை ஜெயிச்சே ஆகணும் பெரியத்த. எப்படியாவது அந்த பானையை அவகிட்ட இருந்து நாம திரும்ப எடுத்துக்கிட்டு வந்தாகணும். சீமா, அம்மா தாயே, இப்போ நான் என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த சூனியக்காரி மோகினியை எதிர்க்க போறேன். இப்போ நான் எந்த வேஷத்தையும் போட்டுட்டு போக போறதில்ல. மோகினி கூட நான் நேருக்கு நேர மோத போறேன். சீமா பரத்வாஜா. எனக்கு சக்தியை கொடுங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. मधु के तप संहार के निशान என் கையை விடு, கையை விடு. முடிஞ்சா உன் கையை எடுத்துக்க. தப்பிச்சு போகிறதுக்கு நீ நிறைய விஷயங்களை பண்ற சீமா. ஆனா கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசி. ரொம்ப வேகமா செயல்படாத, அப்புறம் உன் மூளை வெடிச்சிட போகுது. இப்ப மட்டும் நான் நினைச்சேன்னா உன்னை அப்படியே நான் கொண்டு போட்டுருவேன். ஆனா அதுல என்ன த்ரில் இருக்கும்? இப்ப எல்லாரும் இங்க எதுக்கு காத்துட்டு இருக்காங்க? இந்த ஜென்மாஷ்டமியோட உரி அடிக்கத்தானே. அவங்க அங்க உரிய அடிக்கும் போது அப்புறம் இங்க அதே நேரத்துல உன் குடும்பத்தோட ஒரு உயிர் போக போகுது. அங்க பாரு. மோகினி, உனக்கு உயிர் தானே வேணும். ஏன் உயிரை எடுத்துக்க. ஆனா இப்படி பண்ணாத. உன் கூட சண்டை போடணும்னு நினைச்சினா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு மோகினி. உனக்கு இப்ப வாய்ப்பு கொடுக்க நேரம் இல்ல. நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு சீமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த உரிய உடைக்க போறாங்க. உனக்கு தெரியுமா அந்த பானைக்குள்ள நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் தெரியுமா? 1,01,000 ரூபாய் வச்சிருக்கேன். அதை அடிக்க நிறைய பேர் வந்திருக்காங்க.
அத அடிச்சு கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அந்த உரிய அடிச்சு உடைக்க போறாங்க, பணத்தை ஜெயிக்கிறதுக்கு தான். மோகினி ப்ளீஸ், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் கையெடுத்து கும்பிடுறேன், என் குடும்பத்தை தயவு செஞ்சு விட்டுடு. அடடடடா, இல்ல சீமா, என்னால இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் வேடிக்கை பார்க்க போறேன். உன்னோட அப்புறம் உன்னோட கடவுளோட முடிவு என்னங்கறத பார்க்க போறேன். பாத்தியா, அந்த பொண்ணுங்க எவ்வளவு வேகமா மேல ஏறாங்க பாரு. நல்லா பாரு சீமா. ஐயோ, உங்களை தடுத்து நிறுத்து. விளையாட்டு எப்ப ஆரம்பமாயிடுச்சு சீமா? போ, உன்னால காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்க. அடேங்கப்பா, பாராட்டிதான் ஆகணும். இந்த பொண்ணுங்க பிரமாதமா எப்படி மேல ஏறாங்கன்னு பாரு. ஒருத்தர் மேல ஒருத்தர், இன்னொருத்தர் மேல இன்னொருத்தர். ப்ளீஸ் எல்லாரும் நில்லுங்க, மேல ஏறாதீங்க. தயவு செஞ்சு என் கையை விடு மோகினி, ப்ளீஸ் என்ன விடு. மேல ஏறாதீங்க. நான் கத்துறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விடு மோகினி. போ போ. வேண்டாம், நிறுத்துங்க. இவ என்ன பண்ண போறா? மேடம் மேடம் ப்ளீஸ், அது உடைக்க வேண்டாம், கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏற வேணாம் சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்? அதுல 1,00,000 ரூபாய் இருக்கு, நாங்க நிச்சயமா உடைச்சே ஆவோம். போங்க போங்க. தயவு செஞ்சு மேல போகாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த பானையை உடைச்சிடாதீங்க, தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அதை மேல போய் உடைச்சிடாதீங்க. ஜெய் துர்கா தேவி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ரொம்ப பிரமாதம் தான். இந்த பானைக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த பயத்தை உனக்கு இன்னும் அதிகப்படுத்தட்டுமா? இதுக்கே நீ பயந்து போயிட்டல்ல. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ, ஆனா உன்னால ஜெயிக்க முடியாது. மோகினி, துர்கா அம்மாவோட அருளும் ஆசீர்வாதமும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமா கெடுதல் நடக்காது. அப்படியா? உன்னோட கடவுள் மேல இவ்ளோ நம்பிக்கை இருக்குன்னா ஏன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி நடுங்கி போன? மோகினி, என்னை விட்டுடு, நான் போய் காப்பாத்தணும், என்னை விடுன்னு சொன்னியே. அதெல்லாம் உனக்கு புரியாது. என் குடும்பத்தை கதறடிச்சு சித்திரவதை பண்ணி பழி வாங்குற உனக்கெல்லாம் கடவுளோட அருளும் பக்தியும் பத்தி ஒண்ணுமே எனக்கு புரிய வேண்டாம். ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த உரியடிக்கிற விழா திரும்பவும் ஆரம்பிக்க போகுது. கடவுளே, இங்க பாருங்க, சீமா எப்படி சூனியக்காரிய சமாளிக்க போறான்னு தெரியல. சீமாவை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்களோ? அப்படியே இங்கே நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. போங்க, முடிஞ்சா அவளுக்கு போய் உதவி பண்ணுங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த குடும்பத்துல இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கீங்க,
ஆனா ஒரு சூனியக்காரி கிட்ட மோதுறதுக்கு தனியா உங்க மருமகளை அனுப்பியிருக்கீங்க. அவ கழுத்துல 3 முடிச்சு விழுந்ததுக்காக எல்லா கஷ்டத்தையும் அவ தாங்கிக்கணுமா? வெக்கப்பட்டு இப்பவாது கொஞ்சம் பொறுப்புகளை எடுத்துக்கோங்க. வெளியில போய் அவளுக்கு உதவி பண்ணுங்க. போதும், வாய மூடு. நாங்க போய் சீமாவுக்கு உதவி செய்யறோம். அம்மா இல்ல, வேண்டாம், போகாத. நீ இந்த படிக்கட்டை தாண்டி போக கூடாது. ஆனா பாட்டிமா, இவ பேசுனதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க. நாங்க சீமாவுக்கு உதவி செய்ய போயே தீருவோம். இவ வேணும்னு நம்மள பயமுறுத்தி பாக்குறா. இவ ஏதோ சிட்டு விளையாட்டு விளையாடி நம்மள இங்க இருந்து அனுப்பணும்னு பாக்குறா. இல்ல பாட்டிமா, நான் எந்த விளையாட்டையும் விளையாடல. அதெல்லாம் வெளியில தான் நடக்குது. அத பாக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இப்படியே நின்னுகிட்டு இருந்தா உங்க குடும்பத்துல சாக போற உயிருக்கு கொல்லி கூட போட முடியாது.